வெயிலே பெய்யும் மழை. பெண்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அச்சம், நாணம், மதம், பயன் என்று சொல்லக்கூடிய 4 குணங்களில் சிறந்து கடவுளை வணங்காவிட்டாலும் தாலி கட்டிய கணவனை வணங்கி வந்தால் மழையும் வா என்றால் வரும். இதுதான் கண்டுவிட்டார். அப்பேற்பட்ட சிறப்பில் வாழ்ந்து வரக்கூடிய நான் யார்? இதோ தெரிகின்றது. இந்த இடத்திற்கு பெயர் தான் கிஷ்கிந்தை என்று அழைப்பார்கள். கிஷ்கிந்தை அல்லது கிஷ்கிந்தாபுரி என்று அழைப்பார்கள். இந்த கிஷ்கிந்தையை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து வரக்கூடிய மன்னருக்கு மனைவியாக தாரை என்ற பெயர் பற்றி எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். இருந்தாலும் காலையிலிருந்து கடமை அத்தனையும் முடித்து கணவரின் பாதத்தை தொட்டு வணங்குவது வழக்கம். பதி சேவையே சிறந்த சேவை என்று உரைப்பார்கள். அந்த வார்த்தை கிணங்க என்னுடைய கணவரை காண வேண்டும், பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய காவலை சந்திக்க வேண்டிய காவல் அரசாங்கத்துக்கு உங்களை பார்க்கலாம். வீட்டுல இந்த கிழமை அப்படியே வரும்ப பார்க்கும்போது பார்த்தா நாட்டு மக்கள் முகத்தை பார்த்தா ஒவ்வொரு மாதிரியா தெரியுது. ஒவ்வொரு மாதிரியா தெரியுதா? எப்படி தெரியுமா? எப்படி? திருவிழாவில தேர குறைச்சா ஆணும் பெண்ணுமா ஆடையா குறைச்சா, ஆணும் பெண்ணுமா ஆடைய குறைச்சா, ஆண்டவன் பார்த்தா மழையா குறைச்சா. ஆமா, ஆடை அணிவது அவங்களோட விருப்பம் தானே. அவர்களுடைய விருப்பம் தான் ஆடை அணிவது. என்னதான் காரணம்? ஏன்னா இப்படி இருக்கிற நீ அந்த காலத்துல திருவிழா நடக்கும் பொழுது சாமியை கையை ஊத்துக்கும் போறதுக்கு பாக்குறதுக்கு ஜனங்க சந்தோஷப்படுவாங்க. ஆமா, ஒவ்வொரு ஊர்லயும் தேர் வரும்போது 60 அடி 80 அடி உயரமா இருக்குமா, அப்படியே கையெடுத்து கொண்டு அண்ணாந்து பாப்பாங்க. இந்த காலத்துல மின்சாரம் அவரை பதில மாதிரி குறுக்கும் நெடுக்கும் போக ஆரம்பிக்குமோ 60 அடி தேர் 6 அடியா குறைஞ்சு போச்சு. தேரை குறைச்சாங்க. குறையாது, குறைச்சு போச்சு. விவசாயத்துல எந்த யாரை குறைச்சாங்க? அப்பெல்லாம் காணிக்கு 3 ஏர் தேவைப்படும். அதாவது வெடிக்கான 3 மணி கோமத்தை கட்டின்னு கலப்பை தோல் மேல போட்டு ஏர் போவாங்க. இப்ப டிராக்டர் வந்துருச்சு, 1 மணி நேரத்துக்கு 9 ஏக்கர் ஓட்டிடுச்சு. வேலையே கிடையாது. கலப்பை கிடைக்குது. நாளைக்கு பொன்னேறு கட்டுறது கூட கலப்பை கிடைக்க போறதில்ல. அதாவது ஆடை ஆஞ்சலிப்ப வச்சாங்க. அந்த காலத்துல ஆடை அணியும் போது எதிர வர பொம்பளை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி மாதிரி பாதம் தடைய புடவை கட்டிக்கிட்டு நெத்தியில குங்குமம் வச்சு வருவாங்க. இப்ப இந்த கீழே இருக்கிற ஆடை மேல ஏறும், மேல இருக்கிற மலை கீழே கூட பயப்படுத்துமா? என்னாச்சு? பாக்கணுமா? என்னுடைய கணவரை